கட்சி தலைவர் 7 மணி நேரம் சிபிஐ ஆபீஸ்ல உட்கார வச்சிருக்கான். ஒருத்த வாயை திறந்தானா? ஆர்கே நகர்மணி உசுப்பேத்தி விடுறாரு அப்படின்ட்டு தெல்ல தெளிவா தெரியுது சாரு. இந்த மாதிரி மக்களை உசுப்பேத்தி ரணகணமாக்கி வச்சிட்டீங்க அப்படின்ட்டு மக்கள் 2026 தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. இனிமே அதுக்கு வாய்ப்பு இல்ல ராஜா அப்படின்ற மாதிரி தான். எங்க சிபிஐ விசாரணையில 7 மணி நேரம் தளபதி விஜய் அண்ணா அவர்களை விசாரிச்சிருக்காங்க. ஏன் யாரும் எதுவும் பேசல அப்படின்றாரு. என்ன பேசணும்? சட்டத்தை மதிச்சு செயல்படுறோம் நாங்க, அவ்வளவுதான். சிபிஐ கூப்பிட்டு இருக்காங்க. தளபதி விஜய் அண்ணா அவர்கள் தனியா உங்களை மாதிரி என் தலைவனை அரெஸ்ட் பண்ணி பாரு, தொற்றுவியா தமிழ்நாடு கொந்தளிக்கும் அப்படின்ட்டு தப்பு செஞ்சவங்க மட்டும்தான் அந்த மாதிரி பயந்து கத்தி கூச்சல் போடுவாங்க. நாங்க தப்பு பண்ணல, சிபிஐ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். முதல்ல தளபதி விஜய் அண்ணா அவர்கள் தனியா அந்த கையை காமிச்சிட்டு போறாரு பாருங்க, நான் பாத்துக்கிற மக்களை, நீங்க மக்களோட பணியில தீவிரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு, அவ்வளவுதான். 2026 சட்டத்தை மதிச்சு செயல்படுற ஒரே ஒரு கட்சி தலைவர் தளபதி விஜய் அண்ணா அவர்கள் தான். தாவேகா கட்சி மட்டும்தான். உண்மை ஒரு நாள் வெல்லும். நன்றி. சிரித்து வரும் சிங்கம் உண்டு, புன்னகைக்கும் புலிகள் உண்டு, உரையாடி உயிர் குடிக்கும் ஓநாய்கள்